ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாங்க. தமிழ் செல்வி போய் என் குழந்தைய தூக்கிட்டு வாங்கன்றாங்க. குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. மோகனா எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டாளங்கெல்லாம் சேர்ந்துன்றாங்க. தமிழ் ஈஸ்வரி குழந்தைய தூக்கிட்டு வந்த விஷயம் சத்தியமாக எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. நாங்களுமே குழந்தைய கொண்டு போந்தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவள் எங்களோட பேச்சை எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறா. நான் என்ன பண்ணிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து மோகனா இருந்துட்டு குழந்தை தூக்கிட்டு வந்து கூட ஈஸ்வரின்றாங்க. என்னால் கொடுக்க முடியாதுக்கா அப்படின்றாங்க. நாம ஏன் கொடுக்கணும்? அந்த குழந்தை நம்ம கிட்ட தான் இருக்கணும்ன்றாங்க ஈஸ்வரி. தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க ஈஸ்வரி, கொஞ்சம் சொல்றத காது கொடுத்து கேளுன்றாங்க. அக்கா, நான் எதையும் காது கொடுத்து கேட்கறதா இல்ல, சும்மா தேவையில்லாம அவளுக்கே நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அக்கான்றாங்க. அந்த குழந்தை நம்ம கிட்ட தான் இருக்கணும், சும்மா வந்து நீங்க அவகிட்ட தான் இருக்கணும் அவகிட்ட தான் இருக்கணும்ட்டு ஏன் அப்படி நீங்க பயந்துட்டு இருக்கீங்கன்றாங்க. ஈஸ்வரி, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்றாங்க. நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. பஞ்சாயத்துக்காரங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வந்தா தப்பு உங்க மேலன்றதை கண்டிப்பா அவங்களே நிரூபிச்சிருவாங்கன்றாங்க. நானும் போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்கீங்க. நான் எங்க ஓவரா போயிட்டு இருக்கேன்? ஏய் தமிழ், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோன்றாங்க. ஒரு கட்டத்துல வந்து கோவம் இந்த தமிழுக்கு. என்னால முடிஞ்சது தானே, இனி என்னால என்ன பண்ண முடியுன்றத பாருங்கன்றாங்க. அப்புறம் என்ன ஆகுறீ, அம்மா பயமா இருக்குமா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாலும் மாட்டிப்போமா அப்படின்ட்டாங்க. ஏன் நீ வேற சைலண்ட் ஆயிடுச்சுறான்றாங்க. அம்மா, அவ பேசிட்டு போறத பார்த்தா கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணுவா. இதெல்லாம் வந்து ராஜாங்க மாமாக்கு தெரிஞ்சு நம்ம பொண்ணு பண்ணிட்டு வருமான்றாங்க. இங்க பாரு, சும்மா இப்படி பயந்து சாகாதடி, பாத்துக்கலான்னு வாங்க. தமிழ் செல்வி அங்கிட்டு போறாங்க. உடனே அப்பத்தா இருந்துட்டு, ஏண்டி அவ ஏதோ பெரிய விஷயம் பண்ண போற போல, நீ மாட்டிக்கினடி ஈஸ்வரின்றாங்க. குழந்தைய கொடுத்துட்டு இருந்தா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது. யாருக்கு தெரியாம குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இப்ப வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கியாடி, ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மோகனாவுமே ஈஸ்வரி கிட்ட சண்டை போடுறாங்க. ஆனா ஈஸ்வரி அப்ப கூட எதையுமே காதுல போட்டுக்காம கொடுக்க முடியாதுன்ற மாதிரி பிடிவாதமா இருக்காங்க. அதோட இந்த பிரமு முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.